வருவான். இப்போ நீங்க லவ்வும் பண்ணலாம், ஞானமும் பண்ணலாம். நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன். அது வேற ட்ராக், இது வேற ட்ராக். ஒண்ணுலயும் சாஞ்சிடக்கூடாது. எண்ணங்கள் தாங்க. அந்த ஒழுக்கத்தை நீங்க விடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அவ்வளவு தைரியமாக இருக்கு. அப்ப அந்த இறை சக்தியை உங்களுக்குள்ள இறக்க 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 அந்த உறுப்புகள் எல்லாம் என்ன ஆகும்னு சொன்னா பலம் பெற ஆரம்பிச்சிடும். நரம்புகள் இப்ப டாக்டர்ஸ் சில நேரம் சில மாத்திரை கொடுத்த உடனே உடம்புல அப்படியே ஒரு வீரியம் உண்டாகும் இல்லையா? சுறுசுறுப்பு வரும், தெம்பு வரும், நரம்புகளுக்கு எல்லாம் பலம் வரும். அதுக்கான மாத்திரையே வேண்டாம், நினைவுலதான் இருக்கும். அதான் சொன்னா உடம்பு எப்படி சொல்றாரு, உடம்பு ஒரு ஆலயம். உடம்பு முழுக்க ஆலயம். உடம்பு சுத்தமா வச்சிருக்கணுமா இல்லையா? அவ்வளவு நம்ம கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கிறோமானா இது உடம்பு போக்குல நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம போக்குல உடம்பு கொண்டு வரும். அதுதான் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, உட்கார்ந்து இருந்து சம்பளம் போட்டு கால் முட்டிலாம் நம்ம சொல்லி கேட்கணும். இப்ப அப்படி இல்ல, கொஞ்சம் இருந்த உடனேயே அப்படியே தேடுறாங்க யாரோ பிடிச்சிட்டு எந்திரிக்கன்னு. ஏன்னா முட்டு பெண்டாயிருக்கு, நீள மாட்டேங்குது, கால் மரத்து போகுது. அப்ப நீங்களே அதை பலவீனப்படுத்திட்டீங்க. ஆனா ஞானத்துல போனா 3 வயசா இருந்தான்னு சொல்லலாம், உட்கார வச்சு பத்மாசனம் போட வச்சிருவாங்க. ஒரு கால் தொடைய இங்கேயும் இங்கேயும் வச்சு 2 கையும் அப்படி கட்டிட்டு, இல்ல பின்பக்கமா கட்டிட்டு, வஜ்ராசனத்துல இல்லையா, குப்புராசனத்துல, இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் சின்ன வயசுலயே போடும்போது என்ன ஆகுதுன்னா உடம்பு தன்மையப்படுது. தன்மையப்படும் போது அதுல ஒரு சுறுசுறுப்பு. நீங்க நினைச்ச உடனே அதே மாதிரி நின்று பண்றதுல ஒரு காலில நின்று ஒரு கால தொடையில வச்சுட்டு 2 கையையும் கூப்பி நிக்கிறது, அப்படியே போகிறது. அற்புதமான ஆற்றல் உடம்புக்கு. ஏன்னா உங்களுடைய சைக்காலஜிக்கலா மைண்டுக்கு அந்த நேர 90 டிகிரியில இருக்கணும். அது தவறுனாதான் நமக்கு தலை சுத்து வருது, விழுது. இது நீங்க இருந்து அப்படியே பழக்கப்படுத்திட்டீங்கன்னா என்ன வந்துடும்னா, அப்படி நிக்கிறீங்க, நின்று ஒரு தொடைக்கு மேல வச்சு கையை தூக்கி அப்படியே கண்ணை புத்திட்டுன்னா 90 டிகிரியில உங்களுடைய உணர்வு ஓட்டம் போகும். இப்போ பாடி சரியாது, தள்ளாது, எந்திரிச்சு அப்படி நின்று நிக்கலாம். அப்படி இதுல கோட்டை வந்தாதான் டிகிரி குறையும், டிகிரி குறையும். அதுக்குதான் ஆரம்பத்திலேயே அந்த உடலுக்கு பயிற்சி வேணும். இந்த உடற்பயிற்சி என்பது யோக பயிற்சி. சரியே கிரியே யோகம் ஞானம். அந்த 4 என்ன, நீங்க பூஜை வைக்கிறது கோயில்ல உடம்புலயே இருக்குது அத்தனை. சரியை பண்ணுவது ஏன்னா உடம்புக்குள்ள நீங்க குருகுரான நினைச்சு நமக்குள்ளேயே அவரை சரியை பண்ணி கிரியை பண்ணுவது இல்லையா? அப்ப உடம்ப என்ன கிரியை பண்ணணும். தவத்துல இருந்தோம்னா 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரமும் முதுகுத்தண்டு வளையாம, கழுத்து குனியாம, கண் அப்படியே வைத்துக் கொண்டு வேற எந்த சிந்தனையும் போகாம நெத்தி போட்ட மட்டும் பார்க்கக்கூடிய அதன் கிரியை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வேற வெளி சத்தம் கிட்டம் ஒண்ணும் வராது. இப்ப யோகம், யோகம்னா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, கண்ணை பொத்திட்டு இருக்கீங்க, காதை மூடிட்டு இருக்கீங்க, எந்த சிந்தனையும் இல்லை. ஆனா உங்களை சுத்தி தெய்வ சங்கல்பங்கள் விடும். வானலோகத்தை பார்க்கலாம், கோள்கள் ஓட்டத்தை பார்க்கலாம், மகான்களை பார்க்கலாம், அவங்க பேசக்கூடிய மொழிகளை கேட்கலாம். இதுதான் யோகம். நீங்க யோகம்னா வேற ஓடக்கூடாது, போய் அதை பண்ற இதை பண்ற. சரி கிரியை, இது யோகம். அப்புறம் ஞானம், ஞானத்தில் ஞானம். நம்ம ஞானத்துலதான் இருக்கோம், ஞானத்தில் ஞானம். இப்ப ஞானத்தில் ஞானம் வந்துவிட்டால் என்னன்னா, தூங்கும் போதும் காட்சி கிடைக்கும். நடந்துகிட்டே இருப்போம், நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, கண்ணை புத்தி எல்லாம் ஒன்னும் பண்ணல, ஆனா சாப்பிடும் போதே தெரியும் பக்கத்துல யார் நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட மனதான நீங்க பேசலாம். இதெல்லாம் பெரிய வித்தை. நீ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்க பக்கத்திலேயே ஒரு சித்தர் நிற்பார். அவரு ஏதாவது கேள்வி கேட்பார், மனசுலயே நீங்க அவருக்கு சொல்லலாம், சரி போங்க நடந்துரும் சொல்லி நீங்க பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அப்போ ஒரே நேரத்தில் ஒரு இடத்தில் பல வேலைகளை பார்க்கக்கூடிய என்ன அந்த அவதானங்கள் கிடைக்கும். ஞானத்தையும் நீங்க அதுக்காக ஓடணும் சாடணும்